ஞானத்தின் வழியில் சென்றால் எது இல்லையோ அதை நேருக்கு நேராக சந்திக்க விளைகிறீர்கள். பக்தியின் வழியிலோ எல்லைக்கு உட்பட்ட விரைப்பான நான் என்னும் அடையாளத்தை கரைத்துவிட்டு பிடிக்கும் பிடிக்காது என்று கட்டுப்பாடுகளை தாண்டி அப்பரிமாணத்தை அணுகிறீர்கள். பிடிக்கும் பிடிக்காது, பிணைப்பு வெறுப்பு ஆகிய இருமைகள்தான் உங்கள் ஆளுமையின் அடிப்படை. அவற்றை கைவிடுவதுதான் பக்தியின் அடிப்படை. பக்தியில் இதை வேண்டுமானால் வைத்துக் கொள்கிறேன், அது வேண்டாம் என்று எதுவும் கிடையாது. எல்லாமே வேண்டும், எல்லாமே சம்மதம் என்பதுதான் உங்கள் நிலை. ஒரு பக்தர் கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார் அல்லது எல்லாமே கடவுள்தான் என்று சொல்லும்போது எனக்கு எல்லாமே சம்மதம் என்றே குறிப்பிடுகிறார். கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்பதை அவர் நம்புவதால் அவருக்குள் மிக ஆழமான ஏற்றுக்கொள்ளும் தன்மை மலர்கிறது. அந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மை அவருக்குள் பல விஷயங்களை கரைத்து அவரை எல்லா வகையான பிணைப்புகளில் இருந்தும் விடுவிக்கிறது. பக்தி என்பது எல்லாவற்றையும் அரவணைக்க வல்லது. எதையும் எவரையும் அது பிரித்தெரியாது. அனைவரும் அடைய விரும்பும் உச்சபட்ச உண்மையான குணமும் அதுதான். பழங்காலத்தில் இருந்தே பக்தி தான் மிக முக்கியமான ஆன்மீக பாதையாக கருதப்பட்டு வந்தது. ஏனெனில் அதுதான் அதிவிரைவான பாதை. ஆனால் அதிலும் படுகொலிகள் உள்ளன. அதனுடன் ஒப்பிடும்போது அறிதல் நிமித்தமான ஞானயோக பாதை மிகவும் கடினமான பாதை. என்றாலும் ஞானத்தின் பாதையில் நீங்கள் கண்டிருந்து பயணிப்பீர்கள் என்றால் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அது முன்னோக்கியோ பின்னோக்கியோ என்பதை நன்கு புரிந்து போகுமிடம் அறிந்து செல்வீர்கள். ஆனால் பக்தியின் பாதையோ கண்மூடி பயணிக்கும் பாதை. இதில் பயணிக்கும் போது உங்கள் விடுதலை நோக்கித்தான் போய்க் கொண்டிருக்கிறீர்களா, இல்லை ஏதேனும் படுகொலியில் விழுந்து விட்டீர்களா என்பதை கூட நீங்கள் அறிந்து கொள்ள வழியில்லை. பொதுவாக பலருக்கும் அவர்கள் எண்ணத்தை விட உணர்வுகளே அதிக தீவிரம் கொண்டதாக இருக்கும். அதனாலேயே பக்தி பாதை மற்ற எல்லா பாதைகளையும் விட உயர்வானதாக வழங்கப்பட்டது. ஆனால் சரியான புரிதலும் விவேகமும் இல்லாமல் பக்தி பாதையில் செல்வது பலவிதமான கற்பனைகளை உண்டுவிக்கும். தர்க்க அறிவின் இருமைகளை கடந்து செல்வதற்கு பக்தி ஒரு அற்புதமான கருவிதான். என்றாலும் தர்க்க அறிவை கடந்து போவதற்கு பதிலாக பலரும் அதை கூர்மையாக புறக்கணித்து விட்டு செயல்படும் அபாயம் உள்ளது. அதனால் பக்தி என்னும் கனிவான திரவ நிலைக்கு செல்லும் முன் தர்க்க அறிவின் ஸ்திரமான மேடையில் ஊன்றி நிற்பது அவசியம். நன்றி.